இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் யாருக்கும் தெரியாத டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் அந்த ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அவங்கள ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரி வைப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான், ஆனால் ஸ்டோரி மட்டும் கிடையாது. உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அதை ஷேர் பண்ணிக்க முடியும். இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எதனா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த இடத்துல முக்கியமாக ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ காட்டும். மித்தபடி பப்ளிக்காக இருக்கிற உங்களுடைய ஃபாலோவர்ஸ் யாருக்குமே இது காட்டாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்குது என்னென்னா, எதனா ஒரு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் செக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி பண்ணுறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் இமோஜி டிபி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இங்கே இன்னொரு சர்ச் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா கமெண்ட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணால் போதும், காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு பின்னாடி நீங்கள் எந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்டை உங்களால் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது ட்ரிக் என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா அந்த ரீல்ஸை உங்களால் இன்ஸ்டாகிராம்லேயே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்காக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த ரீல் பிடிச்சிருக்கோ அந்த ரீல் பக்கத்தில் இருக்க அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் அந்த ரீல்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இனிமேல் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வெப்சைட், இந்த டெலிகிராம் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களால் இன்ஸ்டாகிராம்லேயே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஒரு வேளை வரலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராமை பீட்டா வெர்ஷனை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை இந்த மாதிரி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நாலாவது ட்ரிக் என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு லைக்கே வர மாட்டேங்குதுன்னா அந்த ஃபோட்டோக்கு எப்படி லைக் வர வச்சுக்கிறது, அது நம்மளே எப்படி வர வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க அந்த ஃபோட்டோக்கான லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஷார்ட்ஸ் தமிழ் இப்போ பார்த்துன்னு இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணால் கீழே ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே இன்னொரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஹவு டு கெட் அன்லிமிட்டெட் ஃப்ரீ லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களன்னா இதில் இன்னொரு வெப்சைட் லிங்க் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்களன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்களன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்த உடனே இந்த மாதிரி கேப்சா வெரிஃபை பண்ண சொல்லும். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இனிமேல் நமக்கு லைக் வந்துடும். அதுக்கு மாதிரி நம்ம நம்மளுடைய போஸ்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ லைக் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். 321 லைக் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ லைக்கும் அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரீப்ரெஷ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி 321 லைக் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 380க்கு மேலே லைக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லைவை தான் உங்களுக்கு நான் காட்டினேன். இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எதுக்கு லைக் வரலனாலையும் அதுக்கு நீங்களே லைக் வர வச்சுக்கிறது. ஸோ வேறு லெவல் இருக்குல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ அதுக்கடுத்தது நம்ம 5வது பார்க்க போட்டிருக்கு என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்களை யாராச்சும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய ஸ்டோரி, ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ்லாம் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வரும். நீங்கள் எதனா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஐடி நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஐடி நேம் இல்லைன்னா அவங்களுடைய யூஆர்எல், ப்ரொஃபைல் யூஆர்எல் ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ண உடனே அவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி இதில் நீங்கள் அவங்களுடைய ஸ்டோரி, ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எதாக இருந்தாலும் உங்களால் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது கமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த எந்தெந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.